வணக்கம். நான் தான் சௌமியா. ஸோ நம்ம 14 டேஸ் சேலஞ்சில இன்னைக்கு டே 4ஓட ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். காலையில எப்பயும் போல சீக்கிரமா எழுந்து வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேஸ், 3 டேஸ் நம்ம எக்சர்சைஸ் பண்ணும்போது ரொம்ப உடம்பு செம்ம பெயினா இருக்கும். ஆனா, அது ஒரு 4, 5 நாளுக்கு அப்புறம் நீங்க அத அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது பழகிடும். ஸோ ஸ்டார்ட்டிங்கில அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து அ அது டெய்லியும் ஒரு ஹேபிட்டா மாத்தும்போது, ஸோ அதுக்கப்புறம் அந்த பெயின் எதுவுமே இருக்காது. வெயிட்ட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 லிட்டர் தண்ணி உட்காந்து பொறுமையா குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் காலையில ஒரு 1 ஹவருக்கு மேல நடந்தேன். ஸோ ஒரு 8000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடந்ததுனால ரொம்ப டயர்டா இருந்துச்சு. சரி ஓகேன்னு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு, காலையில எக்சர்சைஸ் பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காலையில அ மத்த வேலை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகணும். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஸ்கூல் இருக்கு. அதனால சரி ஓகேன்ட்டு காலையிலே வந்து மதியத்துக்கான லஞ்ச், அதுக்கப்புறம் காலையில பூரி, சாம்பார், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு பக்கம் எனக்கான பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் சேர்த்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இதுதான் காலையில ரொட்டீன். அண்ட் அவங்க இருக்காங்க வீட்ல அப்படின்னா, ஸோ கண்டிப்பா எக்சர்சைஸ் பண்ணுறதுக்கான டைம் கொஞ்சம் மாறும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். காலையிலேருந்து வேலை அப்படியே போயிட்டே இருந்ததுனால, என்னால வந்து காலையில எக்சர்சைஸ பண்ண முடியல. ஸோ எக்சர்சைஸ பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த டைம் வேணா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனா சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு பண்ணணும். சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது. ஒரு 1 ஹவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க எக்சர்சைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் வீட்டு வேலை பார்த்தீங்கன்னா, ஸோ காலையிலேயே தன்யா சில டைம் வந்து இந்த வேலையெல்லாம் எல்லாமே செய்வா. சில டைம் வந்து செய்ய மாட்டா. ஸோ காலையில அவங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவ் ஆக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒண்ணு புதுசா ஏதாவது பண்ணிட்டே இருந்தோம்னா, ஸோ கொஞ்சம் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப கிராக்கியா இருக்க மாட்டாங்க. சும்மா நை நைன்னு அழுதுட்டு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி, சாம்பார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்காக இந்த ஹார்ட் ஷேப்பில் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா, அதை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ வித்தியாசமாக இருக்குன்றதை அவங்க நோட் பண்ணுவாங்க. சரி ஓகேன்ட்டு அதை ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி கலர் ட்ரெஸ்ன்றதுனால அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, பூ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் பூரியும் சாம்பாரும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸ்கூலில் போயும் பால் குடிப்பா. அதனால சும்மா லைட்டாக சாப்பிட்டா மட்டும் போதும். அதனால கொஞ்சமாக வந்து கொடுத்துருவேன். ஸோ இதிலே வந்து பாதி தான் சாப்பிட்டா. அண்ட் சாம்பாரும் சும்மா லைட்டாக காரம் இல்லாமல் தான் வச்சுருந்தேன் அவளுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு காரம் ஆட் பண்ணிப்பேன். அண்ட் எனக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். ஆக்சுவலாக மதியத்துக்கு பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் காலையில் அதுக்கு மேலே என்னால் வேறு எதுவுமே தனியாக ப்ரிப்பேர் பண்ண முடியாதனால சரி ஓகேன்ட்டு இதையே எடுத்துக்கிட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஒரு 10 சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எதுவுமே அப்படியே வீடியோ எடுக்கல, ஒரு மாதிரி இருந்தது, சரின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக தேங்காவும் அது கூட இந்த 3 சக்கரவள்ளி கிழங்கும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது, சின்னதாக ஒரு ஷாப்பிங். ஸோ இந்த ஷாப்பிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்பர் வாங்க போகலாம் அப்படின்றது தான் பிளானு. சரின்ட்டு 2, 3 கடையில் ஏறி இறங்கினோம். ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு லாஸ்ட்டாக இன்னொரு ஷாப் போயிருந்தோம். ஸோ அந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிடச்சிது. ஸோ எல்லாமே இருந்தது. ஓகேன்ட்டு நாங்கள் வந்து தம்பிள்ஸில் இந்த மாதிரி, ஸோ இது பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டில் பெல் அப்படி சொன்னாங்க. கிட்டில் பெல், ஸோ கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம தூக்குற மாதிரி. ஸோ நிறையா வீடியோஸ்லாம் பார்த்தேன். சரி ஓகே, இங்கே இருந்தது. அந்த ஒரு பிங்க் கலர் செம்ம அழகாக இருந்துச்சு. சரி ஓகே வாங்குவோம். ஸோ இதுக்கப்புறம் டெய்லி நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக அதுக்காகவாச்சும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றதுனால சரின்ட்டு வாங்க போனேன். ஸோ நம்ம வந்து வீட்டில் ஒரு விஷயம் கேட்குறோம், நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா, நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் அவங்க வந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ நீ வந்து ஸ்டார்ட் பண்ணுவ, அதுக்கப்புறம் விட்டுருவ, உனக்கு எதுக்கு அப்படின்ற பேச்சை இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது மச் பெட்டர். ஏன்னா நான் நிறைய வாட்டி ஸோ இன்றைக்கி நீ ஸ்டார்ட் பண்ணுவ, அதுக்கப்புறம் விட்டுருவ, எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து ஓகே ரெகுலராக ஆகுனதுக்கப்புறமா சரி ஓகேன்னு ஒன்று ஒன்றா வாங்கி தர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸாக இருங்க. அண்ட் வர வழியில் கரும்பு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ காலையில் பொரித்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் பொரியலில் கொஞ்சம் ஒரு வெள்ளரிக்காய் குக்கும்பர், அதுக்கப்புறம் 3 முட்டை எடுத்திருந்தேன். 2 முட்டை வந்து யோக்கோடையும், 1 முட்டை வந்து ஒயிட் மட்டும் எடுத்திருந்தேன். ஸோ இதை உட்காந்து பொறுமையாக நம்ம சாப்பிட்லாம். ஸோ எல்லோரும் சாப்பிடும்போது உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்றதுனால சரி ஓகே நான் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி எதிர்க்க உட்காந்து பிஸ்கெட் சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, நமக்கு பிடிச்ச பொருளே சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம அதை வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ நமக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் அன்ஹெல்தி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.
அண்ட் ஈவினிங் போல் சரி ஓகே எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால பிளாக் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் தன்யா அவங்க அப்பா 3 பேர் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணோம். ஸோ அவள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் அழவும் ஆரம்பிச்சிட்டா. சரின்ட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு பொம்மை படம் வச்சு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2 பேருமே அவங்களும் ஒர்க் அவுட்லாம் பண்ணவங்க தான். ஸோ இப்போ ஒர்க்கால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்றதுனால சரி ஓகே நம்ம இருக்கிறப்போ ஒன்றா சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு எக்ஸசைஸையும் 3 செட்டு பண்ணணுமா. ஸோ எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே 1 by 1 அப்படின்னு போயிட்டே இருப்பேன். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் 3 செட். ஸோ 10 ஒரு எக்ஸசைஸை 10 ஸ்டெப் பண்ணுறேன்னா திரும்ப 10 ஸ்டெப். ஸோ அந்த மாதிரி நீ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது கொஞ்சமாச்சு ஏதாவது ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது. இன்றைக்கி வந்து அந்த புதுசாக வாங்கின அந்த இதெல்லாம் வச்சுட்டு நிறைய எக்ஸசைஸ் பண்ணியிருந்தேன். எக்ஸசைஸ் வீடியோஸ்லாம் தனியாக செப்பரேட்டாக அப்புறமா கொடுக்குறேன். அண்ட் நைட்டு டின்னருக்கு பாதி பப்பாளி பழம் எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் டின்னரு. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு ஒரு நைட்டு ஒரு 9 o'clock 9:30க்கெலாம் படுத்துருவேன். அப்போ தான் என்னால் 4:30க்கு எழுந்திருக்க முடியும். சரி ஓகேன்ட்டு 2 பேரும் ஸ்நாக்ஸுக்காக பானிபூரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம சாப்பிடக்கூடாதுல்ல. ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃப் பாருங்கள். பாய்.